رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الصلاة والسلام عليك يا رسول الله وعلى آلك وأصحابك يا حبيب الله الصلاة والسلام عليك يا نبي الله وعلى آلك وأصحابك يا نور الله نويت سنة الاعتكاف அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், சாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய நேசச் செல்வர்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ்வுடைய வீட்டிலே இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் அன்பு நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எவைகளை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளானோ அவைகளை முழுமையான முறையிலே பின்பற்றி வாழ்வதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளானோ அவைகளை விட்டு முழுமையான முறையிலே தவிர்ந்து வாழ்வதற்கு முதலில் எனக்கும் இரண்டாவது உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்துக்களை கூறுகின்ற விடயத்திலே ஏராளமான ஹதீதுகள் ரிவாயத் செய்யப்பட்டுள்ளன. திருமிதியில பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு ஹதீஸ், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபிந்துள்ளார்கள், அவுலன் நாஸி பி யௌமல் கியாமத்தி அக்ஸருஹும் அலைய ஸலாத்தன் அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம். கியாமத்துடைய நாளில் மனிதர்களில் எனக்கு மிகவும் சமீபமாக நெருக்கமாக இருக்கக்கூடிய மனிதர் யார் என்றால் உலகத்திலே என் மீது அதிகமாக ஸலவாத் ஓதியவர் ஆவார். எனவே நாம் முயற்சி செய்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். விசேஷமாக வெள்ளிக்கிழமையுடைய தினங்கள்ல அதிகமாக ஸலவாத்தை ஓதிக்கொள்ள வேண்டும். அதிலும் விசேஷமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய முபாரக்கான திருநாமங்கள் எப்பொழுதெல்லாம் உச்சரிக்கப்படுகிறதோ கூறப்படுகிறதோ குறைந்தது அந்த சமயத்திலாவது ஸலவாத் சொல்லக்கூடிய பழக்கம் நம்மிடத்தில் ஏற்பட வேண்டும். வெறுமனே வாயை அசைப்பதன் மூலமாக, ஸலவாத் கூறுவதன் மூலமாக, வெறுமனே வாயை வைத்துக் கொண்டிருப்பதை விட ஸலவாத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய சிறப்புகள் மகத்துவங்களை பற்றி நாம் உள்ளத்திலே அதனுடைய சிறப்புகளை ஏற்படுத்தி நாமும் அந்த சிறப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நல்ல நிய்யத்தோடு ஸலவாத்தை நாங்கள் உச்சரிக்கக்கூடிய நாவுகளாக நம்முடைய நாவுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நசீபாக்கி அருள்வானாக. ஸல்லு அலல் ஹபீப் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தும் வஸலாமன் அலைக யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். அமீருல் முஃமினீன் ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், உங்களுக்கு பிரயோஜனம் அளிக்காத விடயங்களை விட்டும் நீங்கள் தவிர்ந்து வாழுங்கள். எது உங்களுக்கு பிரயோஜனத்தை ஏற்படுத்துவதில்லையோ அவைகளை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். மேலும் விரோதிகளை விட்டும் நீங்கள் தூரமாக இருங்கள். மேலும் நம்பிக்கை இல்லாத நண்பர்களை விட்டும் தூரமாக இருங்கள். மேலும் குறிப்பிடுகிறார்கள், பாவம் செய்யக்கூடிய மனிதர்கள், இப்படி பாவம் செய்யக்கூடிய மனிதர்களை விட்டும் உங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களுக்கு அந்த பாவத்தை கற்றுத் தருவார்கள். மேலும் அவர்களுக்கு முன்னால் ரகசியமான விடயங்களையும் பேசாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் அந்த ரகசியங்களை மற்றவர்களுக்கு கூறுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. இதே போன்ற ஒரு ரிவாயத்தில் ஹஜ்ரத் அமீருல் முஃமினீன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஃபாஜிர் பாவம் செய்யக்கூடிய மனிதன், வெளிப்படையான முறையில் பாவம் செய்யக்கூடிய மனிதனோடு நீங்கள் அவகாசம் தோழமை வைத்துக் கொள்ளாதீர்கள், நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அவன் தன்னுடைய செயலை உங்களுக்கு அழகான முறையில் அழகான ஒரு செயலை போன்று காண்பித்தாலும் அவன் செய்வது பாவமான காரியம். அந்த பாவத்தை கூட நல்ல விடயங்களை போன்று அலங்கரித்து உங்களுக்கு காண்பிப்பான். எனவே இப்படிப்பட்ட பாவிகளை விட்டும் நீங்கள் உங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். மேலும் ஹஜ்ரத் சய்யிதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள்,
மடையர்களை விட்டும் தவிர்ந்து வாழுங்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களுக்கு நல்லதை, ஒரு பிரயோஜனத்தை ஏற்படுத்த நினைப்பார்கள், ஆனால் அவர்கள் உங்களுக்கு நஷ்டத்தை தான் ஏற்படுத்துவார்கள். இதிலிருந்து விளங்கக்கூடிய விடயம் என்னவென்றால், நல்ல மனிதர்களை தன்னோடு ஏற்படுத்திக் கொள்வது மிகவும் முக்கியமான ஒரு அமல். அவர்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி, நாம் அன்றாடம் பழகக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, நல்லவர்களோடு தோழமை வைத்துக் கொண்டால் நாமும் நல்லவனாக மாறலாம். இதே சமயம் பாவிகளோடு அல்லது அவன் செய்யக்கூடிய கெட்ட செயல்களை நல்லதை போன்று நம்மிடத்திலே காட்டிக்கொண்டு திரியக்கூடிய மனிதர்களோடு நாங்கள் வைத்துக் கொண்டால் அந்த தோழமை நம்மையும் பாதிக்கும். ஹஜ்ரத் சையதுனா ஜாஃபர் பின் சுலைமான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு தடவை அறிவிக்கிறார்கள், நான் ஒரு தடவை ஹஜ்ரத் சையதுனா மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்த்தேன். மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க போறாங்க, அவங்களுக்கு பின்னாலே ஒரு நாயும் சென்று கொண்டிருக்கிறது. மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நெருக்கத்தை பெற்ற ஒரு மகான், அல்லாஹ்வுடைய வழிமாறுகளில் ஒருவர். இவர்களுக்கு பின்னால் ஒரு நாயும் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது. அப்பொழுது நான் கேட்டேன், அபு யஹ்யாவே, அவர்களுடைய புனை பெயர் அபு யஹ்யாவே, மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்த்து கேட்டேன், உங்களோடு இது, அதாவது நாயை காட்டி கேட்டேன், இது உங்களோட? அப்பொழுது மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள், கெட்ட நண்பர்களை விடவும் இந்த நாய் எவ்வளவோ சிறந்தது. கெட்ட மனிதர்களை தன்னோடு அழைத்து செல்வதை விட இந்த நாய் எவ்வளவோ மேலானது. அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, எனவே கெட்ட மனிதர்கள், கெட்ட நண்பர்கள் என்பவர்கள் ஒரு காலமும் நமக்கு நன்மையை பயனளிக்க முடியாது. நமக்கு நன்மையுடைய விஷயத்துல பிரயோஜனத்தை ஏற்படுத்த முடியாது. எங்களை நல்லவனாக அவர்களால் ஆக்க முடியாது. நல்லவர்களின் மூலமாக மாத்திரம்தான் நாம் நல்லவர்களாக மாறலாம். அவ்வாறு இல்லாமல் கெட்ட நண்பர்களை தோழமையாக்கி கொண்டு நாங்க அவனை திருத்த போறோம். நாங்க சொல்றது என்னது? நாங்க அவனை திருத்துறதுக்கு முயற்சி செய்யும். மாஷா அல்லாஹ், வெல்கம், மோஸ்ட் வெல்கம், நல்ல விஷயம். ஆனால் உங்களால் முடியுமா? அல்லது நீங்களும் அவருடைய வரையில் சிக்கிக் கொள்வீர்களா? நம்முடைய மூதாதையர்கள், மகான்கள், சூஃபியாக்கள், அல்லாஹ்வோடு அதிகமான நேரத்தை கழித்த அந்த மகான்கள் கூட கெட்ட அவகாசங்கள், கெட்ட தோழர்களை விட்டும் தோழமைகளை விட்டும் தவிர்த்து வாழ்ந்தார்கள். ஏன்? இவனோடு நான் இருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய நல்ல அமல்களை இருந்து நான் தூரமாக்கப்பட்டு விடக்கூடாது. நான் என்னுடைய நல்ல செயல்கள், நல்ல சிந்தனைகளை விட்டும் தூரமாகிவிடக் கூடாது என்பதற்காக கெட்ட மனிதனுடைய சகவாசங்களை விட்டும் தூரமாக வாழ்ந்தார்கள். நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு ஹதீஸ் ஷரீஃபிலே குறிப்பிடுகிறார்கள், கெட்ட தோழமை இருக்கிறது, கெட்ட மனிதர்களை நீங்கள் நண்பராக்குவது, கெட்டவர்களோடு உங்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வது இருக்கிறது, இதை விட்டு உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இவர்கள் நரகத்தினுடைய ஒரு பகுதியாகும். நரகத்தினுடைய ஒரு பகுதியாகும். அவர்களுடைய முஹப்பத் உங்களுக்கு எந்த பிரயோஜனத்தையும் ஏற்படுத்தாது. உங்களுக்கு எந்த பிரயோஜனத்தையும் ஏற்படுத்தாது. மேலும் அவர்கள் உங்களோடு நீங்கள் அளிக்கக்கூடிய வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற மாட்டார்கள். இன்னும் ஒரு ஹதீஸ்ல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சுபஹுடைய நேரத்தை ஒரு மனிதன் அவனுடைய காலை நேரத்தை எவ்வாறு ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றால், ஒன்று அவன் அறிஞராக இருக்க வேண்டும், ஆலிமாக நல்ல விடயங்களை கற்று தெரிந்தவராக இருக்க வேண்டும், அல்லது ஒரு தாலிபே இல்ம், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல விடயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும், அல்லது ஒரு அறிஞரை முஹப்பத் வைக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும், அல்லது ஒரு அறிஞருடைய விடயங்களை கேட்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் ஒரு மனிதன் காலையில் எழுப்பினா அன்றாடம் அவன் எவ்வாறு இருக்க வேண்டும்? ஒன்று அறிஞராக இருக்க வேண்டும், கற்றுக் கொடுக்கக்கூடியவனாக, அல்லது கற்றுக்கொள்ள கூடியவனாக, அல்லது கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களோடு முஹப்பத் வைக்கக்கூடியவர்களாக, அல்லது கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களுடைய விடயங்களை செவிசாய்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே தவிர ஐந்தாவது நபராக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்பதாக தன்னுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் ஒரு அழகான ஒரு ஹதீஸ் ஷரீஃப், பிரபல்யமான ஹதீஸ். தன்னுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் உதாரணம் காட்டினார்கள். நல்ல மனிதர்கள் எவ்வாறு என்றால், நல்லவர்களுடைய தோழமை எவ்வாறு என்றால், அத்தர் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், அத்தர் வியாபாரம் செய்யக்கூடிய மனிதர்கள் இருக்கிறான் தானே, அவர்களிடம் நான் அத்தர் வாங்க போனா, உதாரணமாக நான் கூறுகின்றேன், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்த உதாரணம். ஒரு மனிதரிடம் நாங்கள் அத்தர் கடையில போய் அத்தர் வாங்க போனால் எப்படி நறுமணம் வீசும், அந்த கடையில
சும்மாவே வாசம் வீசிக்கொண்டிருக்கும். அவர் காட்டக்கூடிய அந்த வகை அத்தர்கள் நமக்கு பிடித்திருந்தால் காசு கொடுத்து வாங்குவோம். அல்லது முதலாவது என்ன செய்வார், அவரிடம் இருக்கக்கூடிய அத்தர்களை சாம்பல் காட்டுவார், பூசிக்கொண்டே இருப்பார். இதை பாருங்க, இதை பாருங்க, இதை பாருங்க. ஏதோ ஒன்று நாம் அவரிடம் வாங்குவோம், அல்லது அவர் நமக்கு பூசி விடுவார், அல்லது எவ்வளவு நேரம் அவரிடம் இருக்கின்றோமோ அவ்வளவு நேரம் நல்ல நறுமணமோடு நாங்கள் இருப்போம். வாசம் தான் வீசிக்கொண்டே இருக்கும் நம்மள மூக்கல. இது நல்லவர்களுடைய ஒரு அடையாளமாக காண்பித்தார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் உதாரணமாக காண்பித்தார்கள். நல்லவர்களோடு நாங்கள் இருந்தால் ஒன்று அவர்களிடம் நல்ல விடயங்களை நாங்கள் பிக் பண்ணிக் கொள்வோம். இன்சான் மனிதனுடைய தபியத் நேச்சர் எவ்வாறு என்றால் அஹத் பிக்கப், ஒரு விஷயத்தை பற்றி பிடிக்கக்கூடிய அந்த மனோபக்குவம் மனிதனிடத்திலே இருக்கிறது. சின்ன பிள்ளைகளா பாருங்க, பெற்றோர்கள் எவ்வாறு நடக்கின்றார்களோ குழந்தைகள் அவ்வாறு நடக்கும். பெற்றோர்கள் குர்ஆனை எடுத்து மகரிபுக்கு பின்னால் ஓதினால் குழந்தைகளும் முந்தானியை போட்டுக்கொண்டு சின்ன பிள்ளைகளும் பக்கத்துல வந்து உட்கார்ந்து ஓத தெரியாது. ஆனால் தாலீமுல் குர்ஆனை வைத்துக் கொண்டு மதனை காயிதாவை வைத்துக் கொண்டு அமர்ந்து கொள்வார்கள் பக்கத்திலே. ஏன்? பெரியவர்களை பார்த்து பிக் பண்ணுகின்றார்கள். இதுதான் அஹத், மனிதனுடைய தபியாத் நேச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு விடயம். ஒரு விடயத்தை பற்றி பிடித்துக் கொள்வது. இதே போன்று ஒரு மனிதன் நல்ல விடயத்தை செய்தால் அவர்களும் நல்லதே செய்வார்கள். ஒரு கசீதாவை போட்டு யூடியூப்ல புள்ள கேட்டுக்கொண்டே இருக்குதுன்னா அதுக்கு வாயில வராட்டியும் அதை என்ன செய்யும், அதால ஏண்டிய முயற்சியை செஞ்சு கொண்டு தான் இருக்கும் படிக்கிறதுக்கு. அந்த டியூனஸரையும் எடுத்து படிச்சு கொண்டிருக்கும். அந்த கசீதா தெரியாட்டியும் அந்த டியூன்லயாவது வாயை உசும்பி கொண்டே இருக்குமே. இதைத்தான் நல்ல விடயங்களை அந்த குழந்தை கற்றுக்கொள்கிறது. இதே ஒரு குழந்தை பாட்டு இசைகளை பெற்றோர்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தால் பக்கத்துல உட்கார்ந்து போனா அந்த பிள்ளையும் பாட்டு படிச்சு கொண்டு தான் இருக்கும். பெற்றோர்கள் தொலைக்காட்சியில் நாடகங்களை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தால் அந்த குழந்தைகளும் அதைத்தான் செய்யும். இதுதான் ஒரு மனிதனுடைய நேச்சர். பெரியவர்களிடம் இருக்கிறது இந்த பழக்கம். ஒரு விஷயத்தை பிக் பண்ணக்கூடிய, அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த விதம் பெரியவர்களிடமும் இருக்கிறது. எனவே அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, ஒரு மனிதன் நல்லவருடைய தோழமையை ஏற்றுக்கொண்டால், பிடித்துக் கொண்டால், கரம் பிடித்தால் அவர்களிடம் நல்ல விடயங்களை கற்றுக்கொள்வான். அதே போன்று அவன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் நல்ல விடயங்களோடு தொடர்புடைய விஷயங்களை அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவன் பெற்றுக்கொண்டே இருப்பான். இப்படி இல்லாவிட்டால், கெட்ட மனிதர்களுடைய அவகாசம் நமக்கு இருந்தால், கெட்ட மனிதர்களுடைய தோழமை நமக்கு இருந்தால், அது அந்த மனிதனை கெடுதியில் தான் ஆழ்த்திவிடும். ஹஜ்ரத் சையதுனா அல்லாமா முஹம்மத் பின் அஹ்மத் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு தடவை மது அருந்தக்கூடிய மனிதர்களோடு நண்பனாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன், மது அருந்தக்கூடியவன் கிடையாது, மது அருந்தக்கூடிய போதை வஸ்துக்களை பாவிக்கக்கூடிய மனிதர்களோடு நட்பு கொண்ட ஒரு மனிதன், தோழமையில் இருந்த ஒரு மனிதன், அவனுடைய வஃபாத்துடைய நிலைமை வருகிறது, கடைசி தருவாய் சக்கராத். அந்த நேரத்திலே அவனுக்கு பக்கத்தில் இருந்து கலிமாவை சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. சக்கராத்துடைய நேரத்தில் மனிதர்கள் கலிமாவை சொல்லிக் கொடுப்பார்கள். இந்த தல்கீன் கலிமாவை சொல்லி கொடுக்கப்படக்கூடிய நேரத்துல அந்த மனிதன் என்ன கூறுகின்றான், நீயும் குடி எனக்கு மூத்தித்தான். கலிமா வருது இல்ல நாக்குல, என்ன வருது? கலிமா சொல்லிக் கொடுக்கக்கூடிய மனிதனை பார்த்து இவர் என்ன சொல்றாரு, நீயும் குடி எனக்கு மூத்தித்தான். இதுதான் தோழமையின் விரைவு. கெட்ட மனிதர்களை தோழமை பிடித்தால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஈமான் இல்லாமல் போகக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுகிறது பாருங்க. எனவே அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, நல்ல மனிதர்களை தோழமை பிடிப்பது என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். நல்ல மனிதர்களை நாங்கள் நண்பனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நண்பனாக ஆக்கக்கூடிய நேரத்துல நல்ல முறையில அரசி ஆராய்ந்து நல்லவர்களை நண்பனாக்கிக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நாம் முன்னால் வாழ்ந்த மகான்கள் சீதேவிகளை விட பெரிய சூஃபியாக்கள் கிடையாது, அவர்களை விட அமல்களில் முந்திக் கொண்டவர்கள் கிடையாது. பெரும் பெரும் மனிதர்கள், கிதாபுகளை கோர்வை செய்த இமாம்கள் கூட கெட்ட தோழமையை விட்டும் பாய்ந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்மறையில் என்ன குறிப்பிடுகின்றான், வகூனு மஅஸ்ஸாதிகீன், உண்மையாளர்களோடு உங்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். உண்மையாளர்களோடு இருந்தால் நீங்கள் உண்மையை பேசுவீர்கள். பொய் பேசக்கூடியவர்களோடு இருந்தால் உங்களிடம் அந்த பழக்கம் ஏற்பட்டுவிடும். இதே போன்றுதான் கெட்ட பழக்கம் உடையவர்களோடு இருந்தால், அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மஸ்னவி ஷரீஃப்ல அழகான ஒரு உதாரணத்தை காண்பிக்கின்றார்கள். எவ்வாறு, ஒரு நதியின் ஓரத்தில், ஒரு ரிவருடைய ஓரத்துல ஒரு தவளைக்கும் ஒரு எலிக்கும் கூட்டாளி, ரெண்டு பேரும் நண்பர்களாக ஆக்கிக் கொள்றாங்க. ஒரு நதியின் ஓரம், ஒரு ரிவர் சைட்ல எலி போகக்கூடிய நேரத்தை தவளை ஒன்று வெளியே வந்திருக்குது. அந்த தவளையோட எலியும் கூட்டாளி ஆகிடுச்சு, ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க.
இப்ப இந்த எலி சொல்லுது தவளையை பார்த்து, நீ தண்ணிக்கு அடியில இருப்ப, எப்பயாச்சும் உனைய சந்திக்கணும்டா, உன்னையோட ஏதாச்சும் பேசணும்டா, நான் எப்படி உனைய சந்திக்கிறது, எப்படி கான்டாக்ட் பண்றது? நான் இங்க இருந்து எவ்வளவு கத்தினாலும் தண்ணிக்கு அடியில் இருக்கக்கூடிய உனக்கு கேட்காது. அப்ப எப்படி நாங்க ஏற்படுத்திக் கொள்றது, எங்களோட கனெக்ஷன் எப்படி ஏற்படுத்துறது அப்படியான்னு சொல்லி இந்த தவளை எலியுடைய பேச்சை கேட்டு நாங்க ஒரு நூல் எடுத்து, ஒரு கயிறை எடுத்து, ஓட காலில் ஒரு தொங்கல், ஏண்ட காலில் மறுத்தொங்கல், ஒரு கோணரை எலியுடைய காலில், இன்னும் ஒரு கோணரை தவளையுடைய காலில். தவளை போயிடும் தண்ணிக்கு அடியில, எப்ப சந்திக்கணுமோ இவர் வெளியே இருப்பாரு, அவங்களோட கால் உசமும் விலகிலும் இவர் கூப்பிடுறாரு, அவரை சந்திக்க போகலாம். இப்படி இருவரும் நண்பர்களாக ஆக்கிக் கொள்கிறார்கள். மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகான உதாரணம். ஒரு நாள் என்ன நடைபெறுகிறது, ஒரு காக்கை வருகிறது, அந்த எலியை அப்படியே கவ்வி விட்டது. அந்த எலியை என்ன செய்கின்றது, அப்படியே கவ்விக்கொண்டது சாப்பிடுறதுக்காக வேண்டி. எலியை பிடிச்சுக்கொண்டு அப்படியே மேல பறக்க பறக்க தண்ணி கழிவு தவளையும் மேல வந்துட்டாரு. அப்பதான் தவளை யோசிக்குது, போயிட்டு எலியோடையா நான் கூட்டாளி ஆகினேன், போயும் எலியோடையா நான் கூட்டாளி ஆகினேன். ஏன் இப்படிப்பட்ட நண்பர்கள் இருந்தால் நம்மையும் அறிவின் பக்கம் அழைத்து செல்வார்கள். இதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். நண்பர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்குமாறு ஏன் மார்க்கம் கற்றுத் தருகிறது? காரணம் இதுதான். தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்தில் நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். இதே அடிப்படையில் தான் நல்ல கொள்கைவாதிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும், நல்ல அகீதாவுடையவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் நண்பர்களாக. இல்லாவிட்டால் நம்முடைய ஈமான் அளிக்கப்பட்டுவிடும், நம்முடைய ஈமானை பாழாக்கி விடுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. நல்ல கொள்கைவாதிகள் என்றால் என்ன? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை முஹப்பத் வைக்கக்கூடியவர்கள், அன்னவர்களை நம்மை போன்ற சாதாரண மனிதர் என்று கூறாமல் இருக்கக்கூடியவர்கள், அருமை சஹாபாக்களில் அனைவர்களையும் முஹப்பத் வைக்கக்கூடியவர்கள். ஒரு சிலரை மாத்திரம் முஹப்பத் வைத்து இன்னும் சிலரை முஹப்பத் வைக்காமல் வாழ்வது கிடையாது இஸ்லாமிய மார்க்கம். அனைவரையும் முஹப்பத் வைக்கக்கூடியவர்கள், கண்மணி நாயகத்தினுடைய பெற்றோர்கள் மீது முஹப்பத் வைக்கக்கூடியவர்கள், கண்மணி நாயகத்தின் குடும்பத்தினரை முஹப்பத் வைக்கக்கூடியவர்கள். இதுதான் இஸ்லாமிய அகீதாவின் மிகவும் முக்கியமான விடயங்கள். இந்த அகீதாவுடைய விடயம், யாருடைய விடயம் தூய்மையாக இருக்கிறதோ இவர்களோடு நாங்கள் நண்பர்களாக இருக்க வேண்டும். அல்லாமல் நாங்கள் இவர்களை தரம் குறைவாக பேசக்கூடியவர்களை நண்பர்களாக்கிக் கொண்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நாம் ஈமானை இழக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும். மௌலா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கர்பலாவிலே ஷஹீதாக்கப்பட்டார்கள். நீண்ட வரலாறு. அந்த கர்பலாவிலே ஷஹீதாக்கப்பட்டதன் கர்பலாவுடைய யுத்தத்துக்கு பின்னால் முக்தார் சகஃபி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் ஆட்சியை கைப்பற்றினான், ஆட்சிக்கு வந்தான். இந்த முக்தார் சகஃபி எப்படிப்பட்டவன் என்றால், இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அவர்களுடைய அஹ்லுல் பைத் என்று சொல்லக்கூடிய குடும்பத்தினர்களையும் கர்பலாவிலே யார் கொண்டார்களோ, ஷஹீதாக்கினார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தேடி தேடி கொண்டான். யாரு? முக்தார் சகஃபி என்று சொல்லக்கூடியவர். யாரெல்லாம் கர்பலாவில் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அவர்களோடு இருந்தவர்களையும் ஷஹீதாக்கினார்களோ இவர்கள் ஒவ்வொருவரையும் அவன் ஆட்சிக்கு வந்ததன் பின்னால் தேடி தேடி கொண்டான். நல்ல விஷயம். ஆனால் கடைசியில் என்ன நடந்தது? தான் நபி என்று வாதிட ஆரம்பித்தான். முக்தார் சகஃபி தான் நபி என்று சொல்ல ஆரம்பித்தான். அப்ப தான் நபி என்று சொல்லக்கூடிய தன்னுடைய தலைவரை நபியாக கூறக்கூடிய ஒரு கூட்டம் இன்றும் நம்ம மத்தியிலே இருக்கிறது. நாம் நம்முடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும். தன்னுடைய தலைவன் நபி என்று கூறக்கூடிய ஒரு கூட்டம் நம்முடைய இலங்கை நாட்டிலும் ஊடுருவி இருக்கிறது. ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த முக்தார் சகஃபியுடைய அவருடைய அடக்கம் செய்த இடம் இன்னும் இருக்கிறது கர்பலாவில். சில மனிதர்கள், நம்முடைய மனிதர்கள், மார்க்கம் தெரியாமல் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஜியாரத் செய்யும் போது அவனையும் ஜியாரத் செய்யலாம். விஷயம் தெரியா. ஈமான் மிகவும் முக்கியம், அமல் இரண்டாவது. முதலாவது ஈமான், அகீதா. இந்த அகீதா நல்லவர்களோடு நாங்கள் இருந்தால் நல்லதை கற்றுத் தருவார்கள். தீயவர்களோடு இருந்தால் தீய அவகாசம், தீய விஷயத்தை தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும். எனவே அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, நாம் நம்முடைய நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது நல்ல கொள்கையுடைய நண்பர்கள். அகீதா பெரிய விஷயங்கள் இல்ல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த ஈமானை நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். அன்னவர்களுடைய விஷயத்தில் எவ்வாறு இவன் நடந்து கொள்கின்றான், சஹாபாக்களுடைய விடயத்தில் எவ்வாறு நடந்து கொள்கின்றான், இந்த விடயங்களை நாங்கள் அலசி ஆராய்ந்து நல்ல நண்பர்களை நாங்கள் தேர்ந்தெடுப்போமே ஆனால் நிச்சயமாக அந்த நண்பர்கள் மூலமாக நமக்கு பிரயோஜனம் கிடைக்கும். ஒரு தந்தையுடைய ஒரு மகன் இருந்தார். அந்த மகனுடைய நண்பர்கள் நல்ல நண்பர்கள் கிடையாது. சொல்றார் மகன், உங்களோட கூட்டாளி மாதிரி சரியில்லை, கொஞ்சம் ஒதுங்கி இருங்க. இல்ல வாப்பா, நல்லவங்க தான், அவங்களோட ஈக்கிறது அப்படின்னு சொல்லி தந்தையுடைய பேச்சை கேட்காமல் இந்த மகன் வாழ்கின்றான்.
ஒரு நாள் இவர் யோசிச்சார், வாப்பா ஏன் அவனுக்கு பிராக்டிக்கலா நான் என்ன செய்யணும், விளங்கப்படுத்தணும். வாயால சொன்னா விளங்குது இல்ல, பிராக்டிக்கலா செஞ்சு காட்டணும். நடைமுறையில் அவனுக்கு நான் புரிய வைக்க வேண்டும். என்ன செய்யறாங்க, சில பழங்கள், சில ரிவாயத்துல எப்பல்டும் வந்திருக்குது, சில பழங்களை பஜார்ல இருந்து கொண்டு வராங்க, வீட்டுல அந்த பழங்களை வைக்கிறாங்க. அந்த பழங்களை சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் சாப்பிடுறது கொஞ்சம் பழத்தை வைக்கிறாங்க. வைக்கக்கூடிய நேரத்துல அந்த பழங்களோடு சேர்த்து ஒரு அழுகிய பழமும் இருக்கிறது. ஒரு அழுகிய பழம், அப்படி அவிஞ்ச காய் ஒன்று இருக்குது, எப்பெல்லாம் அவிஞ்ச காய் ஒன்று இருக்குது. இப்ப மகன் சொல்றாரு, வாப்பா இதை வேறையா, இதை வீசிடுவோமே, வேறையா வைங்க, இல்ல கொஞ்சம் வைங்க, இந்த நைட்டுக்கு மட்டும் தானே, நாளை காலையில சாப்பிடுவோம் தானே, இதை கொஞ்சம் வைங்கது அப்படின்றான். அப்ப அந்த அழுகிய பழத்தையும் நல்ல பழங்களோடு சேர்த்து வைக்கப்படுகிறது. அடுத்த நாள் மகன் எடுத்துட்டு வாங்க, அதை சாப்பிடுவோம், எடுத்துட்டு வராங்க மகன். அந்த அழுகிய பழம் அந்த அவிஞ்ச எப்பலோடு சுத்தி இருந்த அதுல பக்கத்துல இருந்த பழங்களும் அவிய ஆரம்பித்திருந்தது. அந்த மவனுக்கு புரிய வைக்கிறான், மவனே பாருங்க உதாரணம், நீங்க இன்றைக்கு சொல்றீங்க அவர்கள் நல்லவர்கள் என்று, ஆனால் அவர்கள் நல்லவர்கள் கிடையாது என்று நான் கூறுகின்றேன். ஆனால் நீங்கள் அடம்பிடித்து நல்லவர்கள் என்று கூறுகிறீர்கள். இன்றைக்கு பாருங்க, கெட்ட மனிதர்களோ ஒரு விஷயம், ஒரு பலன், கெட்ட பலம் இருந்தாலும் சுற்றி இருக்கக்கூடிய நல்ல பலத்தையும் அது கெடுத்து விடுகிறது. இதே போன்று அவர்கள் உங்களையும் கெடுத்து விடுவார்கள் என்று அழகான முறையில் புரிய வைத்தார்கள். குழந்தைகளுடைய தர்பியத் ஒரு பெற்றோர்களாகிய நம் மீது கடமை. நம்முடைய குழந்தை பாதை தவறுகின்றார்களா, அதே நேரத்தில் கண்டிக்க வேண்டும். இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு சரியா வருவாரு, எப்படியும் எங்களோட ஃபேமிலியே பரம்பரை நாம அல்ஹம்துலில்லாஹ் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் தான். நம்முடைய நாட்டை குலுக்கிய சம்பவம் நமக்கு தெரியும். ஏன்? கெட்ட தோழமையின் காரணத்தினால், கெட்டவர்களை நண்பர்களாக ஆக்கிக் கொண்டதன் காரணத்தினால் இன்று முஸ்லிம்கள் தலை குனிய வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்முடைய நாட்டில் நடைபெற்றது, நமக்கு தெரியும். எனவே அன்பின் சகோதரர்களே, நம்முடைய குழந்தைகள் வழி தவறுகிறார்கள் என்று கொஞ்சமாவது தெரிய வந்தால் உடனே அவர்களை தடுத்து நிறுத்துங்கள். அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை பெற்றோர்களாகிய நம் மீது அது கடமையாக இருக்கிறது. எனவே அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, கெட்ட மனிதர்கள் இருக்கிறார்களே, இவர்களுடைய விஷயம், இவர்களோடு தோழமை பிடித்தால் அவர்களை நாமும் கெட்ட வழியிலே போவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. இதே நேரத்தில் நல்ல மனிதர்களை நாங்கள் தோழமை பிடித்தால், நல்லவர்களோடு நாங்கள் இருந்தால், நல்ல விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டால் அதன் மூலம் நமக்கு பிரயோஜனம் தான் இருக்கிறது என்பதை நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு தடவை ஒரு ஜிக்ருடைய மஜ்லிஸில் அமர்ந்திருக்கின்றார்கள். ஒரு மனிதர் வருகின்றார், அவர்களோடு அமர்ந்து ஜிக்ர் செய்கின்றார். ஒரு மனிதர் வருகின்றார், ஜிக்ர் செய்யக்கூடிய அந்த மஜ்லிஸிலே அமர்ந்து அவர்களோடு சேர்ந்து இவரும் ஜிக்ர் செய்கின்றார். இவரும் என்ன செய்கின்றார்? ஜிக்ர் செய்கின்றார். அந்த நேரத்துல சஹாபாக்கள், மலக்குமார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க, யா அல்லாஹ், இந்த மனிதர் பாவியான மனிதர், ஜிக்ர் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் ஜிக்ர் செய்யும் போது அவரும் வந்து இந்த கூட்டத்திலே அமர்ந்து கொண்டார். யாரு? பாவம் செய்யக்கூடிய அமட்டால போனாரு, வந்து உட்கார்ந்துட்டாரு. அல்லாஹ் தஆலா சொன்னான், அவரையும் நான் மன்னித்து விட்டேன். ஏனென்றால் இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் என்றால் இவர்களோடு அமரக்கூடிய யாருமே மூதேவியாக மாற்றார்கள். என்பதாக ஹதீஸ்ல வந்தீங்க. இவர்கள் எப்படிப்பட்ட கூட்டம் என்றால் இவர்களோடு அமரக்கூடியவர்கள் மூதேவியாக மாட்டார்கள். எனவே நல்லவர்களோடு நாங்கள் அமர்ந்தால் நாம் சீதேவியாகலாம். நல்லவர்களோடு நாங்கள் அமர்ந்தால் நாம் சீதேவியாகலாம். தீயவர்களோடு நாங்கள் அமர்ந்தால், தெரியாமல் அமர்ந்து விட்டோம், தெரியாமல் நாங்கள் அமர்ந்து விட்டோம், தெரிய வந்தது என்றால் பல தப்பொழுது மால் கௌமில் வாலிமீன் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல குறிப்பிட்டு காட்டுகின்றான். பல தப்பொழுது மால் கௌமில் வாலிமீன், உங்களுக்கு ஞாபகம் வந்து விட்டதா, நான் அமர்ந்திருக்கக்கூடிய கூட்டம் சரியில்லை, அவங்களோட பேச்சு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி விடயங்களை கற்றுத் தருகிறார்கள், ஒரு மாதிரியாக பேசுகிறார்கள் என்ற விடயம் உங்களுக்கு தெரிய வந்து விட்டதா, உடனே அவர்களை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான், ஃபலா தக்உது பஅத ذிக்ரா மால் கௌமில் வாலிமீன். இப்படிப்பட்ட மனிதர்களோடு நீங்கள் கேள்விப்பட்டால் உடனே நீங்கள் உங்களை திருப்பிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். எனவே அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, நாம் வாழக்கூடிய வாழ்க்கை மிகவும் முக்கியமான ஒரு வாழ்க்கை, ஈமானுக்கு சம்பந்தப்பட்ட வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கை முடிவது கிடையாது. இங்கிருந்து ஈமானை பக்குவப்படுத்தி நாம் எடுத்து செல்வோமே ஆனால், ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தால் நிம்மமாக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் நாங்கள் நிம்மதியாக வாழலாம். அவ்வாறு இல்லை என்றால் வாழக்கூடிய வாழ்க்கையே ஈமானை பாதுகாக்கக்கூடிய வாழ்க்கை தான். காசு வரும் போகும், செல்வம் வரும் போகும், வியாபாரம் வரும் போகும், ஆனால் ஈமான் போய்விட்டால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். வாழக்கூடிய வாழ்க்கை எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியாமத்துக்கள்ல மிகவும் உன்னதமான, முக்கியமான, விலை மதிக்க முடியாத நியாமத் ஈமான். இந்த ஈமானை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். யாராவது வழி தவறி நடக்கக்கூடியவரை கண்டால்
நாங்கள் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். நாங்களும் அவரை திருத்த போறோம் என்று சொல்லி உங்களால் முடியுமாக இருந்தால் கட்டாயம் நீங்கள் திருத்துங்கள், அவர்களுக்கு நல்ல விடயத்தை கற்றுக் கொடுங்கள். அவ்வாறு இல்லை என்றால், நாம் பலகீனமானவர்களாக இருந்தால் உடனே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஒதுங்கிக் கொள்ள வேண்டுமே தவிர நாம் போய் அவர்களுடைய வலையில் சிக்கக்கூடாது. சில மனிதர்கள் நம்முடைய சூஃபியாக்களுடைய வரலாறுகள்ல வருகிறது. சில மனிதர்கள் வருவார்கள், கெட்ட கொள்கை உடையவர்கள், உங்களோட கொஞ்சம் பேசணும் ஹஜ்ரத், இல்ல பேச முடியாது. கொஞ்சம் இல்ல பேச முடியாது. அறவாசி கை விரல்களை காட்டி நம்முடைய சூஃபியாக்கள் சொல்லுவாங்க, இந்த காவாசி அறவாசி கூட உன்னை பேச்சு கேட்கிறதுக்கு நான் தயார் கிடையாது. ஏன்? அவர்கள் அவர்களை பாதுகாத்துக் கொண்டார்கள். எனவே அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, வாழக்கூடிய இந்த சொற்ப வாழ்க்கையில நாம் நம்முடைய ஈமானை பாதுகாப்பது தான் மிகவும் முக்கியம். ஈமானுக்கு பின்னால் தான் நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களும். எனவே நாம் நல்ல நண்பர்களை, மனிதனுக்கு மாத்திரம் பிரயோஜனம் கிடையாது. மனிதன் நல்ல மனிதனை தோழமை பிடிப்பது மாத்திரம் கிடையாது. நல்ல தோழமை பிடிப்பது மாத்திரம் அல்ல, ஒரு நல்ல மனிதனை மிருகங்கள் தோழமை பிடித்தாலும் பிரயோஜனம் இருக்கிறது. ஒரு நல்ல மனுஷனை, நல்ல மனிதர்களை, சீதேவியான மனிதர்களை, அகீதாவிலே ஸ்ட்ராங்காக நல்ல முறையில் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதாவை பின்பற்றக்கூடிய மனிதர்களோடு ஒரு மிருகம் தோழமை பிடித்தாலும் அந்த மிருகத்துக்கும் ஈடேற்றம் இருக்கிறது. ஆம், இன்றைக்கு வெள்ளிக்கிழமை தான் சூரத்துல் கஹ்ஃப் சுபஹுக்கு பின்னால சில மனிதர்கள் ஓதி இருப்போம், ஜும்மாவுக்கு முன்னால சில மனிதர்கள் ஓதி இருப்போம். இந்த சூரத்துல் கஹ்ஃப் குகை வாசிகளுடைய வரலாறு என்ன? நீண்ட வரலாறு. இந்த குகை வாசிகள் என்றால் அஸ்ஹாபுல் கஹ்ஃப், குகை வாசிகள் யார்? அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற சீதேவிகள். ஒரு குகையில போய் மாட்டிக்கொள்றாங்க, ஒரு கல்லு வந்து மூடிக்கொள்கிறது, இவர்களோடு சேர்ந்த ஒரு நாயும் சென்று விட்டது. இவர்களோட இந்த மாவட்டத்துல இவங்களோட போயிருச்சு குகையுள்ள, இவர்களோடு குகைக்குள்ளே சென்று விட்டது. இவங்களும் தூங்கினாங்க. அந்த நாயும் குறிப்பிட்டு காட்டுகிறான். அந்த நாய் தன்னுடைய முள்ளம் கால்களை விரித்துக் கொண்டு அந்த குகையுடைய வாசலிலே அப்படியே உறங்கிக் கொண்டு, ஒரு நாயை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான். எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு! எத்தனையோ மிருகங்கள் இருக்குது, எத்தனையோ சஹாபாக்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த நாயுடைய வரலாறை அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான் என்றால் அந்த நாய்க்கு வழங்கப்பட்ட அந்தஸ்தை பாருங்கள். ஏன் கிடைத்தது அந்த அந்தஸ்து? குகை வாசிகளாகிய அஸ்ஹாபுல் கஹ்ஃப் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற இறை நேசர்களோடு அந்த நாய் இருந்ததன் காரணத்தினால் வரலாறுகளில் காண கிடைக்கிறது. பலஆம் பின் பாவுராவுடைய உருவத்திலே அந்த நாய் நாளை சுவர்க்கத்துக்கு செல்லும் என்பதாக. இதுதான் இஸ்லாமிய வரலாறு. எனவே அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, இப்படி மிருகங்களும் கூட நல்லவர்களுடைய தோழமையின் மூலமாக நல்லதை பெற்றுக் கொண்டது என்றால் மனிதர்களாகிய நாம் கட்டாயம் நல்லவர்களை மாத்திரம் தான் தோழமை பிடிக்க வேண்டும், நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், நல்ல அகீதா உடையவர்களை நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு வாழ்ந்தால் தான் நாம் ஈமானை பாதுகாப்பாக நாங்கள் வைத்துக் கொள்ள முடியும். இப்படியான வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்து அருள்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உலக முஸ்லிம்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், நல்ல நண்பர்களோடு நல்ல தோழமையிலே வாழக்கூடிய பாக்கியத்தை மௌத் வரைக்கும் நசீபாக்கி அருள்வாயாக. கெட்ட அவகாசங்கள், தீய நண்பர்களை விட்டு நம்மை நீ பாதுகாத்து அருள்வாயாக. நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நீ நசீபாக்கி அருள்வாயாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஷஃபாஅத்தோடு சுவர்க்கம் நுழையக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.